இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் சொல்லுகின்றார், உழைக்காமல் உண்ணலாகாது. எங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவருக்காக கொடுக்கறதுக்கு முன் வருகின்றோம். நாங்கள் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கின்றோம். அப்படி அறிவிக்கின்ற பொழுதும் நாங்கள் சோர்வாக அமர்வது கிடையாது. நாங்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக உழைத்து கொண்டே இருப்போம். ஏனென்றால் எங்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கின்றவர்களாகிய நாங்கள் எப்படி பிறருக்கு முன் உதாரணமாக இருக்கின்றோமோ, உழைக்காமல் உண்ணலாகாது என்று நாங்கள் உழைத்து சாப்பிடுவதற்கு எப்படி முன் வருகின்றோமோ, எங்களிடமிருந்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும். சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் தெளிவாக பவுலடியார் வழியாக சுட்டி காண்பிக்கின்றார். 2 சோம்பேறிங்க மரத்துக்கு கீழே படுத்திருந்திருக்கிறாங்க. 2 பேருக்கு மத்தியிலையும் ஒரு மாம்பழம் அப்படியே கிளை வளைஞ்சி அந்த பழம் ஒருத்தவன் உதட்ட உரசிக்கிட்டு இருக்குது. அதே பழம் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு கிளையில இன்னொருத்தவன் உதட்ட உரசிக்கிட்டு இருக்குது. 2 பேரும் அப்படியே படுத்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தவன் யோசிக்கிறான், ஆமா இந்த பழத்தை எப்படி நம்ம கையை எடுத்து பறித்து வாயில் வைக்கிறது, அது கிடக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே படுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டை சொல்லியிருக்கான், நண்பா என் உதட்ட ஒரு பழம் உரசிக்கிட்டு இருக்குது, அதை அப்படியே பறித்து என் வாயில் வச்சு விட அப்படின்னு இருக்கான். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், நண்பா என் மூஞ்ச ஒரு நாய் நக்கிக்கிட்டு இருக்கு, முதல்ல அதை விரட்டி விடு அப்படின்னு இருக்கான். பிரியமானவர்களே, அந்த மூஞ்ச நாய் நக்கிக்கிட்டு இருக்கிறப்ப ஆமாம் இந்த கையை எடுத்து அது கிடக்கு சூன்னு போய் கிளப்பிக்கிட்டு இருக்கணுமே, அது கிடக்கு போ அப்படின்னு சொல்லி இந்த 2 பேரில் யார் படு சோம்பேறி என்பது நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் இந்த பவுலடியார் வழியாக உழைக்காமல் உண்ணலாகாது, சோம்பி திரியாதீர்கள், சுறுசுறுப்போடு இருங்கள் என்று முதல் வாசகத்தில் ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். பிரியமானவர்களே, இப்போ பவுலடியாருடைய ட்ரைனிங்கில் உருவாக்கப்பட்ட ஒரு குடும்பம் இருக்கின்றது. திருத்துதர் பணி 18வது இயல் வசனம் 2, அதில் அக்கிலா பிரிஸ்கில்லா அப்படிங்கிற ஒரு குடும்பம். இப்போ அந்த காலத்தில் ரோமை அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள் தான், அங்கே இருக்கிற அரசன் தான் உலகம் முழுக்க இருக்கிற அரசர்களிடம் வரியை வாங்குவான். அப்போ இஸ்ரவேல் ஜனத்தில் மத்தியிலே ஆட்சி புரிந்த மன்னன் ரோமைக்கு அரசாட்சிக்கு நான் வரி செலுத்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சில பேர் ரோமையிலே குடியேறி இருக்கின்றார்கள். அப்போ அந்த ரோமை பேரரசன் என்ன சொல்லுகின்றான், இஸ்ரவேல் தேசத்து அரசன் எனக்கு வரி செலுத்த மாட்டான், ஆனால் அவங்க தேசத்தை சேர்ந்தவங்க எங்கள் இடத்துல இருக்கிறாங்க, இனி அவர்களுக்கு எங்கள் இடத்துல இடம் இல்லை, வெளியே போகணும். அப்படி வெளியில் வந்த ஒரு குடும்பம் தான் எந்த குடும்பம் அப்படின்னா இந்த அக்கிலா பிரிஸ்கில்லா குடும்பம். வெளியில் வராங்க, வந்து ரோமையை விட்டு வெளியிலே வந்து ஒரு இடத்துல குடியிருக்கிறாங்க. அப்பொழுது பவுலடியா வெளியிலே வந்து எங்கே தங்கலாம் என்று ஒரு இடத்தை பார்க்கிறாங்க. இப்போ இவங்க என்ன தொழில் செய்கிறவங்க, அக்கிலா பிரிஸ்கில்லா அப்படின்னா கூடை தொழில் செய்யக்கூடியவர்கள். இதை பார்த்தவுடன், ஏன்னா பவுலடியாரும் நற்செய்தி அறிவிக்கிறவங்க இருந்தாலும் அவருக்கும் எந்த தொழில் பிடித்த ஒரு தொழில் என்றால் இந்த கூடையை பின்னி அதில் வர வருமானத்தை வச்சுக்கிட்டு தான் இவர் நற்செய்தி அறிவித்து கொண்டிருந்தார். அதனால தான் இவர் ஆணித்தரமாக சொல்கிறார், உழைக்காமல் உண்ணலாகாது. அவர் நற்செய்தி அறிவிக்கிறதோடு நிற்கவில்லை, அவர் உழைத்து சாப்பிட்டார். தன்னை போல உழைக்கக்கூடிய குடும்பம் யாது அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்குறப்ப இந்த அக்கிலா பிரிஸ்கில்லா குடும்பம் அவங்களும் கூடை தொழிலை பின்னுகின்ற ஒரு தொழிலை செய்கிறாங்க. அப்போ அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத குடும்பம். அக்கிலா பிரிஸ்கில்லா குடும்பம் யூத தம்பதியர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பவுலடியார் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். இப்போ இவங்களை சேர்த்து வச்சது அவங்க கும்புற தெய்வம் இல்லை, செய்கின்ற தொழில். அக்கிலா பிரிஸ்கில்லா குடும்பம் கூட தொழில் செய்கிறாங்க, நம்மளும் அதே தொழிலை செய்கிறோம். பேசாமல் இவங்களோட இருந்து ஏன் நம்ம சேர்ந்து இந்த தொழிலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அங்கே கொஞ்ச நாள் அந்த வீட்டில் தங்கிக்கிட்டு பகல் ஃபுல்லாக இந்த மாதிரி கூட தொழில் செய்து அதில் வருமானத்தை வச்சுக்கிட்டு இவர் நற்செய்தி அறிவிக்க போகின்றார், ஆண்டவரை பற்றி அறிவிக்க செல்கின்றார். இப்படியே காலகட்டம் போய் கொண்டிருக்கின்றது. கொஞ்ச நாள் தங்கிட்டு அந்த குடும்பத்துக்கிடம் நன்றி சொல்லிவிட்டு இன்னும் பல இடங்களுக்கு நான் நற்செய்தி அறிவிக்க போகணும், நான் போகிறேங்கிறார். அப்போ அந்த குடும்பம் என்ன பண்ணுது,